गाइस நம்ம தலபதி மீனை புடிச்சாரு. ஐயோ அடிச்சு கொல்றாரு. அடிச்சீங்களா? அடிச்சாரு. என்னடா ஒரே ஆறா வேட்டதா? நண்பர்களே, தமிழர்களின் ரொம்பவே பாரம்பரியமான ஆறா பிடிக்கிற முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். இந்த ஆறா பிடிக்கிற முறைங்கிறது ஆறா கத்தியை பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய ஒரு முறை. இது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பூர்வீகமான முறை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழர்களோட பாரம்பரிய மீன் பிடிக்கிற முறை இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெளிவாக காட்டணுங்கிறதா நம்மளோட ஒரே குறிக்கோள். இந்த முறையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது ரொம்பவே கடினமான ஒரு செயல். மித்த மீன்பிடி முறை மாதிரி இது கிடையாது. இது கிட்டத்தட்ட மூச்சு அடக்கி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ள புழுகி போய் தான் இந்த மீனை பிடிக்கிறாங்க. நண்பர்களே, இந்த மீன்பிடி முறை ரொம்பவே ஆபத்தான மீன்பிடி முறை. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன சிங்கிளூக்கை பயன்படுத்துறாங்க, அதாவது இரும்பு முள்ளை பயன்படுத்துறாங்க. ஆனால் ஆதி காலத்தில் இந்த மாதிரி முள்ளெல்லாம் கிடைக்காது. இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மரத்தில் கிடைக்கக்கூடிய முற்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த மீன்பிடி முறையை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது 10,000 வருஷம் பழமையானது. 1000 வருஷமா இந்த மீன்பிடி முறையை பயன்படுத்தினதுக்கான ரெக்கார்டும் நம்ம கிட்ட இருக்கு. எங்களோட சின்ன டீமை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய மீன் பிடிக்கிற முறையை தெளிவாக காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க காய்ஸ். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கள் பின்னாடி பாருங்க பயங்கரமான ஒரு பேரேஜ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாம்பு மீன் மக்களே, பாம்பு மீன், அதான் ஆரா மீன் சொல்லுவாங்களா, அந்த மீனை லைவாக நம்ம பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு. நாங்கள் பிடிக்க போகிறோம். இப்போ போய் அவர் கூட தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் மக்களே. ஆரா மீன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கிடைக்கிற இடத்துல தான் பிடிக்க முடியும். பிடிக்கிறதுல நம்மள வீடியோ எடுக்க முடியும் காய்ஸ். பின்னாடி எல்லாம் கழட்டிட்டு அவர் கூட இறங்க போகிறேன். என்னமோ பண்ணு காய்ஸ். அந்த இடத்துல பெரிய பெரிய ஆரா மீன் இருக்காமா. ஆரா மீன் பார்த்தீங்கன்னா முள்ளு குத்து பாம்பு மீன். எப்படி பிடிக்க போகிறதுல எனக்கு செம்ம ஆர்வமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஆரா மீன் பிடிச்சி பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கேன். நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கள் தான் எல்லாம் குட்டி குஞ்சு. அவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு காய்ஸ். அவங்க பாம்பு மீன் பிடிக்க உள்ளே போயிட்டாங்க. வாங்க உள்ளே போயிடலாம். டேய் வாங்கடா, இங்கே கூட்டு போங்கடா. பாதம் எதுடா காய்ஸ். நம்ம தளபதி மீனை பிடிச்சிட்டாரு. ஐயோ அடிச்சு கொல்றாரு. பாம்பு மீனுக்கே இந்த நிலைமையா? ஆனால் மீனை காட்டினா மக்களே, ஆபத்தான இடத்துக்கு வந்துட்டோம். என் பின்னாடி தான் அந்த சட்டர் இருக்கு. அங்கே தான் பெரிய பெரிய பாம்பு மீன் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஆளே காணோம், முழுகி பிடிச்சிட்டு இருக்காரு உள்ள. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாங்கள் முடிஞ்ச அளவு கிட்ட போய் காட்ட ட்ரை பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மக்களே, வாயில் வேற நுழைய மாட்டேங்குது. இது நம்ம ப்ரோஸ்லாக் டீமுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம போய் முரட்டு ஆறா பிடிக்கலாம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட. உள்ளதான் எப்படி போகிறேன்னு தெரில. நான் போறேயா? ஏய் தாடி ஆழமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடியா. யோ குளியில் ஒன்று செத்து போயிடாத. நான் நாளைக்கு பாலிமேல வரலாம். நீ போய் எடுத்துட்டு வரியா? அடிச்சாரே பாருங்க, இங்க பாருங்க. அடிச்சாரு. எப்படின்னா பிடிக்கிறீங்க? புழுக்கு எது போடுவீங்களா? இல்லை குத்தி இழுக்கிறது தான். வெறும் குத்தி இருக்கிறதா? மீனை பார்த்து கண்ணால் குத்தி இருப்பீங்க. இங்க வாருங்க. ஆனால் அப்படி தூக்கிட்டா சம்பவம் தான். இன்னைக்கு ஆறா வருவாள். தூக்குறா என்ன சார்? உங்களும் இல்லை அவனு. உங்க பேருண்ணா? மணிகண்டன். மணிகண்டன், கொஞ்சம் சத்தமாக சொல்லிங்கண்ணா. மணிகண்டன் உள்ள வரலாமா? உள்ள விட்டுறலாமா? Ready, 1, 2, 3. அடிச்சாரு. என்னடா ஒரே ஆறா வேட்டதா? என்னாச்சா? கழண்டு வந்துச்சா? போச்சு. பிடிச்சிட்ட. இல்லை பரவாயில்லைங்க, கோத்து போட்டுவீங்க. நீ முங்கும் போது மட்டும் சொன்னா நானும் கூட சேர்ந்து முங்குவேன். உள்ளே போய் எடுக்கலாம். சரிங்களா? தூக்குறா அப்படியே. காய்ஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறா பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டீம்மேட்ஸ் தான். உள்ள ரொம்ப ஆழமாக இருக்குது, என்னால் போக முடியல. நம்மகிட்ட தான் கேமரா, பேக்கு, பணம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிடிச்சிட்டு இருக்காங்க.
அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆசிக்கு நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக காட்டுறேன், செம்மையாக இருக்கும் காய்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா முரட்டு ஆறா மீன் மாலை மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்களாம்மா. இல்லை நான் பார்க்கல, நீங்கள் அங்கிட்டு போயிட்டு மடிப்பிட்டு வந்துட்டீங்க. அது கண்ணு தெரிச்சு, கேமரா தெரிச்சு, அதே தானா? வெட்டு போச்சா? நீங்க சுத்தமாக மட்டும் காட்டுங்க. ஒரு எப்படி கோக்குறீங்க காட்டுங்க. நல்லா மடி எடுத்துட்டு எப்படி கோக்குறீங்க? இப்படி தூக்கிதான்.
நண்பர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ நேரம் அவங்க மூச்சை பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழர்களோட ரொம்பவே பாரம்பரியமான மீன் பிடிக்கிற முறை. கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இந்த முறையை பயன்படுத்தி தமிழர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சின்னோண்டு முள் அவ்வளோதான், மூச்சு அடக்கிறதுக்கு திறமை. கிட்டத்தட்ட 300லேருந்து 400 செகண்ட் வரைக்கும் கூட இவங்க மூச்சை ஹோல்ட் பண்ணுறாங்க. காய்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்கப்பா. மக்களே, நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இந்த ஒரு மீனை பிடிக்க தான். கிட்டத்தட்ட இதில் 10 பேரோட உழைப்பு, 3-4 வேலை எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள். இன்னும் சைஸ் வாயில வரலோட்டு பண்ண பாம்பு பாம்பு எவ்வளவு மூடிக்கலாம் இருந்தா. மக்களே, இங்க பாருங்க, பாம்பு மீன் ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ். இந்த விலாங்கு மீன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அழிஞ்சு போற உயிரினத்துல முக்கியமான உயிரினம் இந்த விலாங்கு மீன் தான். அதுவும் இவ்வளவு பெருசு. ஆனா இது எவ்வளவு 3 கிலோ வரும். சரியான பெருசு காய்ச்சி. பாம்பு இல்ல, விலங்கு மீன். காய்ஸ், இங்க பாருங்க பாம்பு மீன் எப்படி இருக்குன்னு. காய்ஸ், இங்க பாருங்க பாம்பு மீன் எப்படி இருக்குன்னு அதோட வாயை காட்டுறேன் பாருங்க. காய்ஸ், இதான் பாம்பு மீன். காய்ஸ், மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடூரமா இருக்கு. நான் அவர்கிட்ட குண்ணா அண்ணா, நீ எப்படின்னா காய்ஸ், எவ்வளோ பெரிய பாம்பு மீன். பாம்பு இல்லை, விலங்கு மீன். அந்த அண்ணன் நிறைய மீன் பிடிச்சாரு. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முரட்டு விலாங்கு மீன், ஆரா மீன், அவ்வளோ மீன் பிடிச்சாரு. நம்ம வைப்பு கண்டாரு. காய்ஸ் காய்ஸ், இதான் விலாங்கு மீன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முரட்டு விலாங்கு மீன். இந்த விலாங்கு மீன் ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்குமா. ஆனால் என்ன ரேட்டுன்னா 1500 ரூபாயா? 700 கிலோ. 700 ரூபா. காய்ஸ், நீங்கள் கொடுப்பீங்களா ரெகுலரா? உங்களுக்கு விலாங்கு மீன் வேணும்னா இங்கே வாங்கிக்கங்க. இங்கே பேர் என்ன சொல்லிடுங்க. என் பேர் மணிகண்டன். மணிகண்டன் மாயனூர். காய்ஸ், நம்ம இப்போ இருக்க இடமும் மாயனூர் தான். மாயனூர் பேரேஜ் கீழே தான் இதை பிடிச்சிருக்காரு. மாலை போடுங்க. காய்ஸ், தாடியை கடிச்சு விட போகுது. உங்களே பயமா இருக்கு. விலாங்கு மாலை ஒன்றும் பண்ணாதானா? ஐயோ வேணாண்ணா, கடிச்சு வச்சுக்கிட்டாண்ணா. ஒன்றும் கல்யாணம் ஆகலை. வாய் எப்படி இருக்கு காய்ஸ்? இது வாயை பாருங்க எப்படி இருக்குன்னு. வாயில கை வச்சானா கடிச்சு விட்டுருண்ணா. கடிச்சிருச்சுண்ணா. தாடி அவரே கடிச்சிருச்சு. அது மோசக்கார மீன். தாடி நீ கை வை. என்னத்துக்கு வைக்கிறேன்? வை வை. தாடி அனுபவப்பட்டாங்க, நான் என்னத்துக்கு வைக்கணும்? ஒரு வாட்டி வையா. எங்க ஊர் பசல் அட வச்சுடனே பட்டெக்ஸ்ல நான் திரும்பி. ஐயோ கோடு. காய்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா விலாங்கு மீன். உங்களுக்கு வேணும்னா அண்ணன்ட்ட வாங்கிக்கோங்க. இங்கே வர நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வர்றாங்க. தெரியும், அமுச்சு விட்டீங்கன்னாலும் தெரியும். தான் இருக்காரு.
இன்னும் 3 அடிக்கு மேல இருக்கும் போல. காய்ஸ் இந்த மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு, இன்னும் உயிரோட தான் இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தூக்கிடலாமா, வறுத்தலாமா? நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. 2 வாரம் இருக்கு. நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் கேட்குற கேள்வி வீடியோ எப்போ போடுவீங்கன்னு தான். இன்னைக்கு வருமா வீடியோ? இன்னைக்கு வராது, 1 வாரம் காய்ஸ் இதான் விலாங்கு மீன், முரட்டு விலாங்கு மீன். நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் பிடிக்க வந்தது பார்த்தீங்கன்னா ஆரா மீன் தான். இந்த ஆரா மீனை தான் அண்ணன் பிடிச்சி காட்டுவார்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அண்ணன் பிடிச்சி காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு விலாங்கு. இங்கே பாருங்க, ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்குது காய்ஸ். இது வேற கடிக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோட குக்கிங் வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாயனூருக்கு வந்து முரட்டு 10 கிலோவில் விலாங்கு இருக்காமா, அந்த விலாங்க பிடிச்சி உங்களுக்கு குக்கிங் வீடியோ போடுறோம். எங்க அண்ணன் பேரு மறந்து போச்சு, கூட செய்யறோம். உங்களுக்கு குக்கிங் வீடியோனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 பேராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா மாயனூருக்கு மறுபடியும் வந்து 10 கிலோ விலாங்குல குக்கிங் வீடியோ கண்டிப்பா வரும் காய்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இருக்காரு. மணிகண்டன் தான் நமக்காக பிடிச்சி கொடுத்தாரு. ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விலாங்கு மீனுடன் புரோஸ்லாட்டி. பாய். மீனா ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஃபாலோ பண்ணிருக்கியா? வலிக்குதியா? கைஸ் நிறைய பேர் ஆரா மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லிங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சின்னமாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஆரா மீன். பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது விலாங்கு மீன். ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கணும்னா ஆரா மீனோட தலையை பார்த்தா தெரியும், ஊசியாக இருக்கும். ஆனால் விலாங்கு மீனோட தலை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு HSL பாம்பு மாதிரி இருக்கும். 2 மீனுக்குமே சரி ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம் தான். நிறைய பேருக்கு ஆரா மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் வித்தியாசம் தெரியல. உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்துக்கங்க காய்ஸ், ஆரா மீன் நல்லா கருகருன்னு இருக்குது. ஆனால் விலாங்கு மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க. அதோட தலையை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பிடிச்ச இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட்டுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறவங்க, மீனவர்கள் தான். அதனால் அவங்க பிடிச்ச மீனை மாயனூர் சந்தையில் ஏலத்துக்கு விடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் காட்ட ட்ரை பண்ணுறேன். வாங்க கைஸ். காய்ஸ் நம்ம அண்ணன் பாரு மீன் எட்டு ஓடிட்டு இருக்காரு. ஓடு இறங்கி ஓடு, தாடி இறங்கு. நில்லு ப்ரோ. இதான் உங்க கடை? இதுதான் உங்க கடையாண்ணா? உங்க கடையா? இங்கே தான் இருக்குமா? வேணும்னா இங்கே தான் கிடைக்கும். எடுக்க வேண்டியதா? அது எங்க ஊர்ல பெருசா இருக்கு. நாட்டுக்கெழுத்தி கண்டிப்பா கொடுப்பேன். நம்பால் வேறு இங்கே படுத்த ஆளவர் நாட்டு வர அது என்னன்னு பாருங்க. ஊசி 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 இங்கே வந்து நீங்கள் பிடிக்கிற மீன்லாம் போட்டிங்கன்னா வாங்கிக்குவாங்க. 400 ரூபாய்க்கு வாங்குவாங்களா?